தமிழ் சமூகம் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக பெண்களை பொதுவெளிக்கு கொண்டு வருவதில் இந்தியாவின் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. எனினும் ஒரு பெண்ணின் அன்றாட அலுவல் வாழ்க்கைக்கும் அவர்களது அரசியல் பிரவேசத்திற்கும் இடையே உள்ள இடைவெளி இன்னமும் முட்களும் சவால்களும் நிறைந்ததாகவே உள்ளது. இன்று தமிழக பெண்கள் ஐடி நிறுவனங்கள், கல்வித்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, அரசு பணிகள் என அனைத்து தளங்களிலும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். ஆனால் இவர்களின் வெற்றிகளுக்கு பின்னால் இருக்கும் அன்றாட துயரங்கள் மற்றும் அழுத்தங்கள் பொதுவெளியில் தெரிவதில்லை. அலுவலகத்தில் 8 மணி முதல் 10 மணி நேரம் வரை மூளை உழைப்பையும் உடல் உழைப்பையும் தந்துவிட்டு வீடு திரும்பும் பெண்களுக்கு சமையல் செய்வது, பாத்திரங்கள் கழுவுவது, குழந்தைகளை பராமரிப்பது மற்றும் முதியவர்களை கவனிப்பது போன்ற 2ஆம் கட்ட வேலைகளும் காத்திருக்கின்றன. ஆண்களுக்கு எளிதாக கிடைக்கும் ஓய்வு நேரம் என்பது கூட உழைக்கும் பெண்களுக்கு இன்றும் ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருக்கின்றன. அலுவலக வேலை காரணமாக சற்று தாமதமாக வந்தாலோ அல்லது குடும்ப விசேஷங்களில் பங்கெடுக்க முடியாமல் போனாலோ பணம் சம்பாதித்தால் குடும்பத்தை மறப்பதா என்ற மறைமுக குற்றச்சாட்டுகளையும் ஏளனங்களையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட குடும்ப அமைப்பிற்குள் தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பெண்கள் தள்ளப்படுகின்றனர். மேலும் சக ஊழியர்களின் பாலின பாரபட்சம், திறமையை குறைத்து மதிப்பிடுதல் மற்றும் சில உயர் அதிகாரிகளின் சகிக்க முடியாத மனரீதியான அல்லது பாலியல் ரீதியான நெருக்கடிகளை எதிர்த்து பெண்கள் தினமும் தங்களின் சுயமரியாதைக்காக போராட வேண்டியுள்ளது. இவையெல்லாம் பெண்களின் குடும்பம் எனும் சுழற்சி முறை கட்டமைப்பின் பின்னணி நிலைகள். இந்த வார்டெக்ஸில் இருந்து சில பெண்களே பொது வாழ்வில் சங்கமிக்கிறார்கள். தமிழக மக்கள் தொகையிலும் வாக்காளர் எண்ணிக்கையிலும் பெண்கள் சரிபாதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 50% இடஒதுக்கீடு காரணமாக அடிமட்ட அரசியல் தளத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பொது வாழ்வுக்குள் நுழைந்துள்ளனர். தமிழகத்தின் பல கிராமங்களில் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்களாகி ஆணாதிக்க எதிர்ப்புகளையும் தாண்டி குடிநீர் வசதி, கல்வி மற்றும் கிராமப்புற கட்டமைப்புகளை மாற்றியமைத்து அமைதியாய் சாதனை படைத்து வருகின்றனர். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் தமிழக அரசியலின் உச்சபட்ச அதிகாரத்தை எட்டி பெண்களுக்கான தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையங்கள் போன்ற புரட்சிகரமான திட்டங்களையும் உருவாக்கி காட்டியுள்ளனர். ஆனால் கொள்கைகளை வகுக்கும் மற்றும் சட்டங்களை இயற்றும் உயர்மட்ட அரசியலில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றங்களில் பெண்களின் சதவிகிதம் என்பது இன்னமும் ஒற்றை இலக்கத்திலேயே நீடித்துக் கொண்டிருக்கிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தரவுகளின்படி மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் வென்ற பெண்களின் பிரதிநிதித்துவம் வெறும் 5 முதல் 8% என்ற அளவிலேயே உள்ளது. 33% மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் நாடாளுமன்ற விவாதங்களில் உள்ளதே தவிர இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. அதேபோல பெண்கள் அரசியலுக்குள் நுழையும் போது அவர்கள் சந்திக்கும் உளவியல் மற்றும் சமூக ஒடுக்குமுறைகளும் மிக கொடூரமானவை. மேடைகளில் சமூக நீதியும் சமத்துவமும் பேசும் அரசியல் இயக்கங்களில் கூட நடைமுறையில் பெண்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கவே சில ஆண் பொறுப்பாளர்கள் விரும்புகிறார்கள். ஒரு பெண் துணிச்சலாக கேள்வி கேட்கும் போதோ அல்லது தன் தனித்துவத்தினால் தனித்து தெரியும் போதோ அவளை மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எதற்கும் லாயக்கில்லை என அவமானப்படுத்தும் அதிகார துணியானது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு ஆண் அரசியல்வாதியை கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் விமர்சிக்கும் இந்த சமூகம் ஒரு பெண் அரசியல்வாதியை அவளது தனிப்பட்ட வாழ்க்கை, ஆடை மற்றும் தோற்றத்தை வைத்து மிக கேவலமாக சமூக ஊடகங்களில் சித்தரிக்கிறது, பொது வெளிகளிலும் சித்தரிக்கிறது. அவதூறுகளை அள்ளி வீசி அவளது பொது வாழ்வையும் முடக்க நினைக்கிறது. உள்ளாட்சியில் பெண்களுக்கு சட்டம் மூலமாக பதவி கிடைத்தாலும் அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு கணவரோ அல்லது ஆண் உறவினர்களோ நிழலாட்சி நடத்தும் ஒரு அவலம்தான் பெண்களின் சுயமான ஆளுமையையும் வளர்ச்சியையும் முடக்குகிறது. இப்படி ஆண்களின் ஆதிக்கக்களமாக இருக்கும் அரசியலிலும் பொதுவெளியிலும் பெண்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்ளவும் சாதிக்கவும் பின்வரும் விதிகளை கவசமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதன்மை விதி சுயமரியாதை. தன் உழைப்பை சுரண்டி மற்றவர் முன் அவமானப்படுத்தும் எந்த ஒரு இடத்திலும் சுயமரியாதையை விட்டு கொடுத்து பெண்கள் செயல்படக்கூடாது. சுயமரியாதையை இழந்து எந்த ஒரு கொள்கையையும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் பெண்களுக்கு கிடையாது என்பதில் துளியும் சமரசமின்றி உறுதியாக இருக்க வேண்டும். 2வது விதி அறிவே பேராயுதம். இந்திய அரசியலமைப்பு சட்டம், உள்ளாட்சி விதிகள், திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களை முழுமையாக கற்றறிய வேண்டும். நிர்வாக புரிதலும் சட்ட அறிவும் இருக்கும்போது எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு அதிகாரியோ பெண்களை ஏமாற்ற முடியாது.
நிர்வாகத்தை மற்ற ஆண்கள் கையில் கொடுக்காமல் நேரடியாக கையாளும் துணிச்சல் வேண்டும். 3வது விதி, மனவலிமை எனும் கேடயம். சமூக ஊடகங்களில் வரும் அவதூறுகளையும் தனிநபர் தாக்குதல்களையும் கண்டு அஞ்சாமல் அவற்றை சட்ட ரீதியாக இரும்புக்கரம் கொண்டு எதிர்கொள்ள வேண்டும். உங்களை நோக்கி வீசப்படும் கல்லை உங்களின் வளர்ச்சி படிக்கட்டுகளாக மாற்றி மக்கள் மத்தியில் உங்களது அர்ப்பணிப்பான உழைப்பை மட்டுமே தந்து மாபெரும் பதிலடியாக அதை காட்ட வேண்டும். 4வது விதி, பாலின ஒற்றுமை. கட்சி பாகுபாடுகளையும் சித்தாந்த வேறுபாடுகளையும் தாண்டி அரசியலில் மற்றும் பொதுத்துறையில் இருக்கும் சக பெண் தோழமைகளுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கும் கூட்டு ஆளுமையையும் தோழமையையும் உருவாக்க வேண்டும். பெண்ணின் வலிமை அவளது தனித்துவத்தில் மட்டுமல்ல, அவளது ஒற்றுமையில்தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இறுதியாக, அரசியல் மற்றும் சமூக பொறுப்புகள் என்பது மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கோ அல்லது அதிகாரம் செலுத்துவதற்கோ அல்ல, மாறாக மக்களுக்கு வழிகாட்டிகளாக நேர்மையான முன்னோடிகளாக வாழ்ந்து காட்டுவதற்கே என்கிற அடிப்படை புரிதல் இன்னும் பல ஆணாதிக்கவாதிகளுக்கு வரவில்லை. அதிகார மிரட்டல்களாலும் அவதூறுகளாலும் தமிழ் பெண்களின் போர்க்குணத்தை ஒருபோதும் ஒடுக்கிவிட முடியாது. பெண்களின் சுயமரியாதையும் சமத்துவத்தையும் அவர்களது தனித்துவமான ஆளுமையையும் ஏற்கும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரம் உருவாகும் போதுதான் உண்மையான சமூக நீதியும் சமத்துவ தமிழகமும் மலரும். நியூஸ் டே செய்திகளுக்காக இனியவன் முத்து.